ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீல் அண்ட் தமிழ். ஸோ எல்லாரும் 10th மேக்ஸுக்கு பப்ளிக் எக்ஸாம் வருதுன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆகின்னு இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, எப்படின்னா நிறைய நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் படிச்சு வச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். ஸோ இன்னும் படிக்காம இருப்பீங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இப்போ என்ன பண்ணணும், எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ப்ரெசென்ட் மேக்ஸ் பப்ளிக் பேப்பர். நம்ம எப்படி ஒரு பப்ளிக் திருத்துறவங்க கிட்ட எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். ஸோ அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஹால்ல மார்க்ல ஓகேங்களா ஒரு 10 மார்க் இல்ல 5 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க கேட்கலாம் 99 10 மார்க் ஆட் ஆகுமான்னு கேட்கலாம். கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ அந்த 1 மார்க் ஆட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்பயும் நீங்க கேட்பீங்க 1 மார்க்ல தப்பு, அது என்ன எதுவும் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், எப்படி பப்ளிக் பேப்பரை ப்ரெசென்ட் பண்ண போறோம், அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டென்ட், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நம்மளுக்கு எனக்கு மேல ஒரு ஸ்லைடு வந்து ஷோ அப்படியே போயிட்டே இருக்கு பாத்தீங்களா? ஸோ அது என்னன்னா நம்மளுடைய வீலன் ஆப் அப்படிதான், ஓகேங்களா? ஸோ வீலன் ஆப் வந்து அடுத்த வருஷம் நீங்க 11th படிக்கும் போது ஒரு ஆப்பா ஒன்று பில்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு 499 ரூபா 499 வந்து சப்ஸ்கிரிப்ஷனு, ஓகேங்களா? ஸோ அது யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ மறக்காம போய் பாத்துருங்க. அந்த லிங்க்ல ஓகேங்களா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 500 பேருக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு 499. 501 வந்துட்டீங்கன்னா கூட கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் மாறும், ஓகேங்களா? ஸோ அதிகமாக மாறாது, ஓரளவுக்கு மாறும். ஸோ அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கங்க. ஏன் இந்த ஆப்பு நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்றேன்னா, நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா 11th குரூப்ல மேக்ஸ் குரூப் எடுக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஸோ இந்த ஆப்ல என்ன இருக்கும்னா மேக்ஸுக்கு தனியா மேக்ஸ், ஆர்ட்ஸுக்கு தனியா ஆர்ட்ஸ். இப்போ நீங்க 11th ஆர்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா உங்களுக்கு பிஎம், ஹிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் மொத்தம் 8 பேப்பர், ஓகேங்களா? 8 பேப்பருக்கும் ஓகேங்களா 8 பேப்பருக்கும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா வீடியோஸ், ஒரு லெசன் பை லெசனா வீடியோஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நோட்ஸு, டெஸ்ட் கண்டக்டிங், ஓகேங்களா? ஸோ ஒரு டியூஷன் மாதிரி நாங்கள் ஆன்லைன்ல நடத்தலாம்னு இருக்கோம். ஸோ அதுக்கு உங்க சப்போர்ட் முக்கியமாக வேணும், ஓகேங்களா? 10th ஆகி நீங்க தான் நாங்கள் எங்களுக்கு 11th வேணும் 12th வேணும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ 11th வந்தா 12th இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட். இப்போ நீங்க 11th 300 200 எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? நீங்க 11th எங்க கூட நீங்க சேர்ந்துட்டீங்க, 10th நீங்க இவ்வளவு மார்க் கம்மியா எடுத்துட்டு 11th எங்க கூட சேர்ந்தீங்கன்னா கன்ஃபார்ம் அது உங்களுக்கு டபுள் மடங்கா மாறத்துக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு, ஓகேங்களா? 50% இன்க்ரீஸ் ஆகும் அந்த மார்க்கோட, ஓகேங்களா? ஸோ அதை முதல்ல சொல்லிக்கிறேன். ஸோ எங்களை ட்ரஸ்ட் பண்ணி நீங்க வாங்க, நாங்க உங்களை மார்க் அதிகமா எடுக்க வைக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம், எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க? 1 மார்க் கேட்பாங்க, 2 மார்க் கேட்பாங்க, 5 மார்க் கேட்பாங்க, கிராஃப் கேட்பாங்க, ஜாமெட்ரி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பப்ளிக் பேப்பர் கொடுத்தோடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திறந்து பார்க்க மாட்டோம், அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஓகேங்களா? கீழே கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கொடுத்தோடனே தெரியுதா 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 தெரியுதான்னு பார்த்துனே வருவீங்க, அதை பார்க்கவே கூடாது. ஏன் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் தெரியும், ஆனா ஆன்சர் போடும் போது வராது, இல்ல ஃபர்ஸ்ட் தெரியாது ஆன்சர் போடும் போது வந்துடும். ஸோ அதுக்காக அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. லாஸ்ட் பேஜ் திருப்பிக்கிங்க, கிராஃப் ஜாமெண்ட்ரியை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜாமெண்ட்ரியை பார்த்துட்டு நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஜாமெண்ட்ரி இருக்கணும். ஏன்னா ஜாமெண்ட்ரி வந்து நீட்டா அழகா இருந்தா உங்களுக்கு 8 மார்க் சொலையா விழும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ ஜாமெண்ட்ரியில என்னென்னலாம் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது கொஸ்டின் நம்பர் ஏவா பியா ஆப்ஷன். ஸோ இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க, கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன் போடாம ஏபி இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்லோனஸ் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன் போடாம. ஸோ அதுக்கெல்லாம் நான் நிறைய மார்க் கட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அப்புறம் கிவன் வந்து கொஸ்டின்லயே இருக்கும், ஓகேங்களா? சோ இப்ப 2 டேஞ்சன்ட் ஒரு வேலை வரையறேன்னு வைங்களேன், இல்ல PQR அந்த சிமிலர் ட்ரையாங்கிள் PQR லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7/3 இல்ல 3/7 இந்த மாதிரி நீங்க எழுதலாம். இது கிவன்ல, ஓகேங்களா? ஒருவேளை நீங்க 2 டேஞ்சன்ட் எழுதுறீங்கன்னா டயாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்க எழுதலாம், ரேடியஸ் d/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்புறம் அவுட்டர் சர்க்கிள் திஸ் ஃப்ரம் P பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது எழுதலாம். அப்புறம் ரஃப் டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரஃப் டயக்ராம் வந்து மார்க் த பிளேசஸ், அதாவது நீங்க பிளேஸ் அந்த Pனா P அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளேஸ் பண்ணணும். அப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா நீங்க ஃபேர் டயக்ராம் நீங்க போட தேவையில்ல, ஆனா ஃபேர் டயக்ராம் வரையணும். ஸோ அதுக்காக தான் நான் ஃபேர் டயக்ராம் போட்டிருக்கேன். அதுலயும் நீங்க பிளேசஸ்லாம் மார்க் பண்ணணும், மறக்காம மார்க் பண்றீங்க. அப்புறம் 2 டேஞ்சன்ட்டுக்கு நம்ம கால்குலேஷன் எழுதணும், கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையில்லை. ரீடிங்ஸும் கால்குலேஷன்ஸும் எழுதணும், ஓகேங்களா? ஸோ இந்த 2 டேஞ்சன்ட் P to Aன்னு எழுதுவீங்க பார்த்தீங்களா, அதோட கால்குலேஷன் PA ஓட வேல்யூ என்னவா இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப்
ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர் அப்படின்னு வருமா? அதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் டூ டேஞ்சனுக்கு தேவையில்ல. அதே மாதிரி சிமிலர் ட்ரையாங்கிளுக்கு ரீடிங்ஸ் தேவையில்ல, கால்குலேஷன் தேவையில்ல. ஓகேங்களா? ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் தேவை. ஸோ அதுக்கு தான் நான் இங்க மாத்தி மாத்தி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை மறக்காம இந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்து நீங்க எழுதி பார்த்துக்குங்க. எப்பயுமே இந்த மாதிரி நம்ம ஒன்று சொல்றோம்னா அதை எழுதி பாருங்க. ஸோ இந்த ஃபார்மேட்ல நீங்க எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அங்க போய் ஆன்சர் பண்ணும்போது ஒரு 1.5 மணி நேரத்துல நீங்க எக்ஸாம் முடிச்சிருவீங்க. நல்லா படிச்சு நல்லா எழுதி பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ அப்புறமேட்டு என்ன பண்ணுன்னா கிராஃப் போடணும். ஸோ கிராஃப் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரினா ஒரு 3 கிராஃப் கொடுத்துருப்பாங்க. நீங்க தப்பு பண்ணிட்டா இன்னொரு கிராஃப் அந்த மாதிரி கிராஃப் ஷீட்டுன்ட்டு 3 கிராஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அது பின்னாடி வந்து நீங்க எழுதுவீங்களான்னு தெரியல. எனக்கு 10th முடிச்சு ஒரு 8 வருஷம் அதனால தெரியல. ஸோ எனக்கு மறந்துச்சு. நான் கிராஃப் வந்து தனியா போட்ட மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. அதனால தான் நான் 2ஆ பிரிச்சிருக்கேன். கால்குலேஷன் ஷீட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஜாமெட்ரிக்கு அப்புறம் அதுலயும் கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன் போடுவீங்க. அப்புறம் அதுல என்ன பண்ணுவீங்கன்னா கிவன் எடுத்து எழுதுவீங்க. இப்ப நீங்க ஒரு வேளை டைரக்ட் இன்டைரக்ட் அந்த மாதிரி எழுதுறாங்கன்னா அந்த கிவன் எடுத்து எழுதுவீங்க. அப்புறம் பாக்ஸ் எழுதுவீங்க. அப்புறம் பிளாட் த பாயிண்ட்ஸ் எழுதுவீங்க. அதோட சொல்யூஷன் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 4 இன்டைரக்ட் கிராஃப் அந்த மாதிரிலாம் எழுதுவீங்க. ஸோ அந்த பாடி ஆஃப் தி கிராஃப்லாம் எழுதுவீங்க. கிராஃப் ஷீட்ல என்ன பண்ணணும்? கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன் அங்கேயும் போடணும். 2 இடத்துலையும் போடணும். மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருந்தாலும் சரி 2 இடத்துலையும் போடுங்க. ஏன்னா கொஸ்டின் நம்பர் இல்லைன்னா அப்படியே அடிச்சு போட்டுருவாங்க. ஸோ ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரி நீங்க எழுதிட்டீங்க. அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் டேஷ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் ஒய் டேஷ் ஆக்சிஸ், இது வந்து சென்டர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதை எழுதுங்க. இதுக்கு 1 மார்க் தராங்க, மறக்காம எழுதிடுங்க. ஸோ இதுதான் இந்த கிராஃப் ஷீட்டோட எக்ஸ்பிளனேஷன். மறக்காம இந்த மாதிரி தான் எழுதணும். எழுதி பார்த்துருங்க. இதெல்லாம் இருக்கணும் கம்பல்சரியா. வேற எதனா நான் மறந்துட்டேன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் வந்து அந்த கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எழுதுறது 5 மார்க். நம்மளுக்கு தெரிஞ்ச 5 மார்க்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச 5 மார்க்ஸ் எல்லாம் எது எதோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்ற ஆர்டர்ல எழுதிடுவாங்க. ஓகேங்களா? கிவன் எழுதணும். ஸோ கிவன்ல இப்ப டு ப்ரூவ் கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா, ஓகேங்களா, ப்ரூவ் தட் கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா கிவன்ல நீங்க கிவன் எழுதவே தேவையில்ல. டு ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதிக்கலாம். அப்படி ஒருவேளை அப்படி வரல அப்படின்னா டு ஃபைண்ட் அப்படின்னு போட்டு நீங்க எதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? எஃப்ஆ இல்ல எக்ஸா ஒய்யா இசட்டா? இப்ப சால்வ் அப்படின்னு கொடுத்துருவாங்கப்பா. சால்வ்னு கொடுத்துட்டு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. நீ என்ன ஃபைண்ட் கிவன் போட்டு அதை எழுதிடுவோம் 3 ஈக்குவேஷன். ஃபைண்ட் இல்லைன்னா எழுதுவ எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ, இதுதான். அப்புறம் அதோட சொல்யூஷன். ப்ரூவ் தட் கொஸ்டின்னா ப்ரூஃப்னு போடுவேன். ஓகேவா? அப்புறம் அதுக்கான ஃபார்முலா. அப்புறம் வேற என்ன இருக்கு? ஃபார்முலா விட்டுட்டு வேற என்னன்னா ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 1 அதெல்லாம் நீங்க பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி கேட்கலாம், காட்டலாம். எப்படின்னா எப்பனா ஒரு உங்களுக்கு அந்த ஆன்சர் கரெக்ட்னு தெரிஞ்சிடும் பாத்தீங்களா? அதை போட்டவொடனே அந்த ஆன்சர் இதுதான் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் பாத்தீங்களா? ஸோ அப்ப நீங்க அந்த இது வந்து போட்டு பார்க்கலாம் இல்ல, நீங்க அப்ப வந்து நீங்க அதை வந்து பாக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டலாம். அப்புறம் அந்த சம்மோட சொல்யூஷன். ஓகேங்களா? சொல்யூஷன் மீன்ஸ் ஆன்சர். ஸோ என்ன ஆன்சர் வந்துருக்குதோ அதை நீங்க லாஸ்ட் கரெக்டா ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகேங்களா, தெரியலன்னா போடாதீங்க. தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அதை வந்து ஹைலைட் பண்ணி பாக்ஸ் பண்ணி காட்டலாம். மறக்காம பண்றீங்க. ஸோ நீங்க பிளாக் பென்லயே எழுதலாம், ப்ளூ பென்லயே எழுதலாம், ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேற எந்த கலர்லயும் எழுதாதீங்க, இது மட்டும் எழுதுங்க. இப்ப 5 மார்க்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச 5 மார்க்ஸ்லாம் அப்புறமேட்டு 1 மார்க் எழுதிடுங்க. 1 மார்க்ல நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க. ஏன்னா டைம் பத்தாம போறதுனால கொஸ்டின் நம்பர் எழுதணும், ஆப்ஷன் எழுதணும், ஆன்சர் எழுதணும். ஸோ ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் நம்பர் போட்டு எழுதணும். மறக்காம அதை எழுதிடுங்க. ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதுனாதான் மார்க். அப்படி இல்லைன்னா வெறும் ஆப்ஷன் மட்டும் எழுதுனா 1/2 மார்க் தருவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆன்சர் மட்டும் எழுதுனா 1/2 மார்க் தருவாங்களா கேட்டா கிடையாது. ஒரு சில நல்ல மிஸ் என்ன பண்ணலாம்னா அவங்களே ஆப்ஷன் பார்த்து போடலாம். அப்படி இல்லைன்னா போட கூட மாட்டாங்க. ஓகேங்களா? அப்படியே ஒரே அடி அடிச்சுட்டு ஆப்ஷன் இல்லைன்னா ஆன்சர் இல்லைனாலோ அடிச்சுட்டு 0 போட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த 14 மார்க் உங்களுக்கு வேணும்னா நீங்க பாஸ் ஆகணும்னா ஆப்ஷன் போட்டு ஆன்சர் போடுங்க. ஸோ அடுத்து 2 மார்க். இதுவும் தெரிஞ்ச 2 மார்க் மட்டும்தான். ஓகேங்களா? அட்டன் பண்ணணும். ஸோ தெரிஞ்ச 2 மார்க்ல கிவன் டு ஃபைண்ட் எழுதுவீங்க. அதோட ஃபார்முலா லாஸ்ட் ஆன்சர். ஸோ டு ப்ரூவ் அப்படின்னா என்னன்னா, ஸோ டு ப்ரூவ் எப்படி சொல்றது? டு ப்ரூவ்னா ப்ரூவ் தட் கொஸ்டின்ஸ் அதுதான். ஓகேங்களா? ப்ரூவ் தட் கொஸ்டின்ஸ்ல நான் ப்ரூவ் பண்ண சொல்லி டு ப்ரூவ் நீங்க எழுதி விட்டுறலாம். ஸோ அதுதான் சொல்லியிருக்கேன். இப்ப நம்மளுக்கு தெரியாத 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு என்ன பண்ணோம்னா
தெரியாத 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, 5 மார்க்ஸுக்கும் 2 மார்க்ஸ்க்கும் வீலன் தமிழோட அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து ஹவு டு ரைட் ஸ்டோரி இன் மேக்ஸ் பப்ளிக் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வரும். என்னது, ஹவு டு ரைட் ஸ்டோரி இன் மேக்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ அதை நீங்க மறக்காம போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க் இதுலயே ஒரு 10 மார்க் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து மார்க் கெயின் ஆகும். ஒரு வேலை ஓகேங்களா தெரியாத பட்சத்துல அந்த வேர்டு வந்தா இந்த ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அதை போய் மறக்காம பாத்துருங்க. ஸோ அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம கீழே வந்து யூஸ்ஃபுல், ஸோ அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய 10th ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எழுதுறீங்க ஓகேவா, மேக்ஸ் எக்ஸாமு, பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம். ஓகேங்களா, ஸோ வாங்க போலாம், மேக்ஸ் எக்ஸாமை தெரிக்க விடுறோம்.